வணக்கம். இது வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள். நம்மோடு முன்னாள் வடசென்னை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினரும் மக்கள் செய்தி தொடர்பாளருமான பாசத்துக்குரிய அண்ணன் டி.கே. இளங்கோவன் அவர்கள் நமது வாய்ஸ் டுடே வாசகர்களுக்கும் நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் திமுகவினுடைய கூட்டணி பலம் எப்படி இருக்கு? திமுகவினுடைய கூட்டணி இது அதாவது 4வது தேர்தலை சந்திக்கிறது என்று கூட சொல்லலாம். முதல்ல 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், கேட்டால் 5வது தேர்தல் என்று கூட. இடையிலே வந்த உள்ளாட்சி தேர்தல்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணி வலிமை வாய்ந்த கூட்டணியாக தொடர்ந்து 2019 தொடங்கி இன்று வரை இருக்கிறது. கூட்டணியிலே புதிதாக கட்சிகள் சேரக்கூடிய நிலைமை இருந்தாலும் கூட இப்பொழுது உள்ள கூட்டணியே ஒரு வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து பயணித்து வருவதை பார்க்கும் பொழுது மீண்டும் 2026 தேர்தல் இறுதியான இந்த கூட்டணி தொடரும் என்று சொல்லலாம். தேமுதிக திமுகவுக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்க? அவங்க சில கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க, அவங்க சில நிபந்தனைகளை வைக்கிறார்கள். அதை எங்கள் தலைவர்களோடு பேசி அவர் ஏற்றுக்கொண்டால் அது நடவடிக்கைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சமீபத்தில் கட்சி தொடங்கின நடிகர் விஜயனுடைய அவருடைய வரவு திமுகவுக்கு பாதிப்பா இருக்குமா, அதிமுகவுக்கு பாதிப்பா இருக்கு? எதிர்கட்சிகள் வாக்கை தான் அவர் பிரிப்பார். ஏனென்றால் திமுகவின் வாக்கு என்பது மக்களால் உறுதி செய்யப்பட்ட, தொடர்ந்து நான் சொன்னது போல தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிற திமுக. இந்த முறை இந்த 5 ஆண்டு காலம் எங்களுடைய தலைவர் பல்வேறு நல்ல திட்டங்களை மக்களுக்காக வழங்கி இருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்த்தால் எதிர்கட்சிகளின் வாக்குகளை அவர் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்சபட்சம் இல்லை, நாங்கள் 200 தொகுதியை உறுதியாக பிடிப்போம்னு சொல்லியிருக்காரு. எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க ஐயா? கடந்த முறை 39 நாடாளுமன்ற தொகுதி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நம்பிக்கை மற்றும் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு திட்டம், தமிழக அரசு திட்டம் போய் சேருகிறது என்ற நிலையில் மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்பது அடிப்படையிலே தான். ஐயா, நீங்கள் டாக்டர் கலைஞரோட அவரோட இதில் இருந்திருக்கீங்க, இப்போ தளபதியுடைய சூழ்நிலை இருக்கீங்க. 2 பேருக்கு என்ன மாறுபாடு பார்க்குறீங்க ஐயா? தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய அரசியல் அனுபவம் மிக நீண்ட அனுபவம். பல நல்ல திட்டங்களை அவர் முதலிலே அறிமுகப்படுத்தினார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பெண்கள் முன்னேற்றத்திற்காக, பெண்களின் சுயசார்புக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்கான பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். இந்தியாவிலே முதல் முறையாக மிக நீண்ட காலத்திற்கு பிறகு குடும்ப சொத்திலே ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் பங்கு என்று இருந்த நிலையை மாற்றி பெண்களுக்கும் அதில் பங்கு உண்டு என்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றி, அதன் அடிப்படையிலே அகில இந்திய ஒன்றிய அரசும் அதே போல அகில இந்தியாவுக்கும் அந்த போன்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. இப்படி பல்வேறு எடுத்துக்காட்டான விஷயங்களை மற்றவர்கள் பின்பற்றக்கூடியவற்றை அவர் நிறைவேற்றி காட்டினார். அதற்கு முன்னால் தொடர்ந்து அவர் ஆட்சிக்கு வந்த காலத்தில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் பொழுது பேருந்துகளை தேசமயமாக்கினார். அதன் பிறகு இந்த ஆற்றங்கரையோரத்திலே குடிசைகளிலே குடியிருந்த மக்களின் நலனுக்காக குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் அவர்களுக்கு உறுதியான வீடுகளை வகுத்து தந்தார். இப்படி பல்வேறு திட்டங்கள், மகளிர் முன்னேற்றத்திற்காக மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்வதற்குரிய அமைப்பையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு உதவி, இப்படி பல்வேறு திட்டங்களை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதனை தொடர்ந்து அதே வழியிலே இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் மற்ற கல்வியிலிருந்து யாரும் விடுபட்டு விடக்கூடாது, இடைநிற்றல் கூடாது, இடைநிற்றலை தடுப்பதற்கான திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி வருகிறார். குறிப்பாக காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் என்பது ஒரு காலத்திலே சென்னை மாநகராட்சியிலே பிட்டி தியாகராயர் அவர்கள் மேயராக இருக்கும் பொழுது முதல் முறையாக மாநகராட்சி பள்ளிக்கூடங்களிலே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஏனென்றால் அப்பொழுது மாணவர்கள் உணவு இல்லாமல் கல்வி பாதியிலிருந்து படிப்பை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதை நிறுத்துவதற்காக பிட்டி தியாகராயர் தொடங்கிய திட்டம், அதன் பின்னர் அது தமிழகம் முழுமைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அரசு பள்ளிகளில், பிறகு தனியார் பள்ளிகளிலும், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார். தொடர்ச்சியாக தலைவர் கலைஞர் எப்படி கழகத்தையும் ஆட்சியையும் நடத்தினாரோ அதிலிருந்து சிறிதும் மாறாமல் அதே வழியில் தொடர்ந்து அவர் அந்த ஆட்சியை நடத்தி வருகிறார் என்பதை பார்க்க முடியும். மக்கள் மீது உள்ள அக்கறை, பல நல்ல திட்டங்களை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார். அவருடைய பிறந்த நாளில் கூட அவர் கேக் வெட்டி கொண்டாடாமல் திட்டங்களை வகுத்திருக்கிறார். ஒரு பிறந்த நாளிலே கை ரிக்ஷா ஒழிப்பு திட்டம் என்று சொல்லி சைக்கிள் ரிக்ஷா வழங்கினார். இன்னொரு பிறந்த நாளிலே பார்வையற்றவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து உதவி செய்ய அந்த திட்டத்தை வழங்கினார். இன்னொரு பிறந்த நாளிலே பிச்சைக்காரர்களுக்கு
மறுவாழ்வு நிதி என்று ஒன்று வைத்தார். இன்னொரு பிறந்த நாளிலே தொழுநோயாளிகளுக்கு விடுதிகள் கட்டி கொடுத்தார். இப்படி தன்னுடைய பிறந்த நாளை கூட புறக்கணிக்கப்பட்ட மக்களின் நன்மைக்கான திட்டங்களை வகுத்து அறிவித்தார். அதே போல இன்றைய தலைவர் அவர்களும் பல்வேறு தரப்பினருக்கும் அவர்கள் நலம் பெருகி இன்றைக்கு அனாதை குழந்தைகளுக்கு என்று உதவித்தொகை அளித்தார், தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு என்று. அதே போல பல்வேறு நல்ல திட்டங்களை தொடர்ந்து அறிவித்தார். முதலமைச்சர் பதவி ஏற்கிறப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் பதவி ஏற்றாங்க. ஏன்னா கொரோனா டைம்ல இப்போ நிதி இருக்கிற நிதியெல்லாம் செலவழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நிதி நிலையில் கூட இப்போ மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி கொடுக்காம ஒரு பிரச்சனை பண்றாங்க. இது எப்படி? அதாவது ஒரு காலத்திலே மாநில அரசின் பொருளாதார வருவாய் என்பது விற்பனை வரியின் மூலம் முழுமையாக கிடைத்து வந்தது. இங்கே விற்பனையாகும் பொருள்களுக்கு வரியை நிர்ணயம் செய்து அதை வசூலித்துக் கொள்ளும் உரிமை மாநில அரசுக்கு வந்தது. ஒன்றிய அரசை பொறுத்தவரை வருமான வரி அவர்களுக்கு, அதே போல வேறு சில வரிகள், வெளிநாட்டிலிருந்து வரும் பொருள்களுக்கு உள்ள வரிகள், இந்த வரிகள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போகும். ஆனால் இப்பொழுது இந்த ஒன்றிய அரசு இந்த விற்பனை வரியை மாற்றிவிட்டு ஜிஎஸ்டி என்ற பெயரில் வரி முழுவதும் ஒன்றிய அரசுக்கு செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் கிடைக்கிற அந்த வரியிலிருந்து பங்களிப்பாக மாநில அரசுக்கு வழங்குகிறது என்றால் இது மாநில அரசின் உரிமைகளை அவர்கள் பறித்து கொண்ட ஒன்றாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதன் விளைவாக மாநிலங்கள் ஒன்றிய அரசை சார்ந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் எவ்வளவு வருவாய் வருகிறதோ அதில் ஒன்றிய அரசு அவர்கள் பங்களிப்பாக வழங்குகிறார்கள். குறிப்பாக இப்பொழுது ஆட்சியிலே உள்ள அரசு தாங்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிக பங்களிப்பையும் தங்களுக்கு எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு குறைவான பங்களிப்பையும் வழங்கி வருகிறார். இதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால் உற்பத்தி செய்யும் மாநிலங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. காரணம், தமிழ்நாட்டிலே நீங்கள் திருப்பூர், ஈரோடு பகுதியிலே பின்னலாடை தொழில் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகிறது. அதே போல இன்றைக்கு இந்தியாவிலேயே கார் தொழிற்சாலை தமிழ்நாட்டிலே தான் இருக்கிறது. பெரிய 4 சக்கர வாகனங்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் மற்ற பகுதிக்கு போகிறது. அந்த பொருள்களுக்குள்ள மாநில அரசு வதிக்க முடியாது. அது எந்த மாநிலத்திலே விற்பனை ஆகிறதோ அந்த மாநில கணக்கிலே அந்த வரி போய் சேரும். எனவே மாநிலத்துக்கு வர வேண்டிய வரியும் வரவில்லை. தமிழ்நாட்டிலே உற்பத்தி ஆகிற பொருளும் விற்பனை செய்கிற மாநிலத்திலே கணக்கிலே அந்த வரி போகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பேரிழப்பு. அதை இந்த அரசு செய்திருக்கிறது. இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை வழங்கியதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டை ஒரு உற்பத்தி மாநிலமாக ஒரு உருவாக்கி இருக்கிறார். அதனாலே இந்திய மொத்த ஜிஎஸ்டி என்று ஜிடிபி என்று சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே முதல் இடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது என்றால் இது இந்த 5 ஆண்டு கால மாநில ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியின் சாதனையாக நாம் சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு நம்மளுடைய கவர்னருக்கும் ஏன் எப்பயுமே இப்படி இருக்காரு? அவர் இது வரைக்கும் எந்த கவர்னரும் இந்த மாதிரி இருந்ததில்லை. அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்று பொருள். ஒரு ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுபவர். உயர் பதவிகளிலே நியமன பதவி என்பது ஆளுநர் பதவி மட்டும்தான். குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுபவர், குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுபவர், முதலமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர், பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுபவர். ஆனால் ஆளுநர் பதவி மட்டும் நியமன பதவியாக இருக்கும். ஒன்று. இரண்டாவதாக அந்த பதவி என்பது ஒன்றிய மாநில அரசின் அமைச்சகத்தின் ஆலோசனையை பெற்று செயல்பட வேண்டிய பதவி என்று அரசியலமைப்பு சட்டமே சொல்கிறது. ஆனால் இந்த ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுகிறது. ஒரு வேடிக்கையான நிகழ்வு என்னவென்றால் ஆளுநர் உரை என்பது இங்கு அமைச்சரவை தயாரித்து தருகிற மாநில அரசின் கொள்கை திட்டங்கள் தான் ஆளுநர் உரை. அதை படிப்பதுதான் ஆளுநருடைய வேலை. ஆனால் இந்த ஆளுநர் அந்த உரையிலே தனக்கு விருப்பமில்லை சில பகுதிகள், ஆகவே நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லுவதே அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயல். சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஆளுநராக தமிழ்நாட்டு ஆளுநர் இருக்கிறார். சார், கடைசியாக ஒரு கேள்வி. நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சாரை பற்றி சொல்லுங்க. அவர் வேகமாக இருக்கிறார், கொள்கை உறுதியோடு இருக்கிறார். எந்த கொள்கைக்காக திராவிட இயக்கம் இதுவரை பாடுபட்டு வந்ததோ அந்த கொள்கையை முன்னிறுத்தி அவருடைய உரைகள் அமைந்திருக்கின்றன. அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள துறை விளையாட்டுத்துறை. இந்த விளையாட்டுத்துறையிலே தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அளவுக்கு அவர்களுக்கு சரியான பயிற்சி அளித்து பல பதக்கங்களை பெறுவ அளவுக்கு அவர் அதற்காக
ஊக்கம் தருகிறார். இந்த அளவிலே அவருக்கு ஒதுக்கப்பட்ட துறையிலிருந்து அவர் செய்யும் நன்மைகள் சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு பெருமை தேடி தரும் வகையிலே இந்த தேர்தல் நேரத்தில் இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதற்கு ஒரே காரணம் இந்த 5 ஆண்டு காலத்தில் கழக அரசு செய்த சாதனைகள், முதலமைச்சர் அவர்கள் செய்த சாதனைகள், மக்களுக்கான திட்டங்கள், குறிப்பாக மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள், கல்விக்கான திட்டங்கள், மருத்துவத்துறையிலே திட்டங்கள் என்று பல்வேறு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய பல்வேறு திட்டங்களை அவர் வழங்கி இருக்கிறார். எனவே அவருடைய அந்த அரசின் நடவடிக்கை, அரசு வழங்கியுள்ள திட்டங்கள் இந்த ஆட்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தரும். எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, முதல்ல சொன்னதான் உரிமை தொகை 1000 ரூபாய் திமுகவால் கொடுக்க முடியாது, இது ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அதை இன்னும் அதிகமாக படுத்தி தரேன்றார். அதுதான் சொல்றேன். அவங்க இப்ப எந்த அளவுக்கு அச்சப்பட்டு இருக்கிறார்கள் என்பது தெரியும். அவரே சொன்னார் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது என்று திமுக தேர்தல் அறிக்கையிலே 2021ஆம் ஆண்டு தேர்தலிலே அவர் முதலமைச்சராக இருக்கும்போது வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையிலே அவர் இந்த அறிக்கையை பார்த்து சொன்னார், இவர்களால் கொடுக்க முடியாது, இந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது, தவறான பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் என்று சொன்னார். இப்பொழுது அந்த பேச்சை அவருக்கும் பொருத்தி பார்க்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர் இப்பொழுது பொய்யான தவறான வாக்குறுதிகளை வழங்கி வருகிறார் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். சார், வாய்ஸ் டுடே நேயர்களுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு நல்ல ஊடகம், நடுநிலையான ஊடகம், அதை ஊக்கப்படுத்தினால் மக்களுக்கு வருகிற செய்திகள் சரியான செய்திகளாக இருக்கும். நீங்களும் அதே போல உங்கள் ஊடகத்தின் மூலம் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி, மக்களுக்கு நாட்டு நிகழ்வுகளை சரியாக எடுத்து சொல்லி வளர வேண்டும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி.